வணக்கங்க. என்னடா மல்டி விட்டமின் கீரைன்னு பார்க்குறீங்களாங்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. தவசைக்கீரை. இந்த தவசைக்கீரை வந்து முருங்கைக்கீரை மாரி தாங்க பார்க்கறதுக்கு இருக்கும். முருங்கைக்கீரையில ஒரு கசப்பு தன்மை இருக்கும் இல்லைங்களா? இதுல வந்து ஒரு இனிப்பு தன்மை தாங்க இருக்கும். தூரத்துல இருந்து பார்த்தா கருவேப்பிலை மாரி தெரியுங்க. பக்கத்துல பார்த்தா சின்ன நெல்லிக்காய் மாரி தெரியும். அதோட காய்கள் கூட சின்ன நெல்லிக்காயோட காய்கள் மாரி தான் இருக்குங்க. இது எங்க வீட்டு மாடி தோட்டத்துல தாங்க ஒரு 6, 7 வருஷமாவே நாங்க வச்சிருக்கோங்க. இதுல ரொம்ப விட்டமின்ஸ் அதிகங்களாங்க. அதனாலேயே இதுக்கு பேர் வந்து மல்டி விட்டமின்னு பேர் வச்சிருக்காங்கங்க. மாடி நம்மளுக்கு இடம் தான் நம்ம மாடியிலேயே இது வளர்த்திக்கலாங்கங்க. நம்ம குழந்தைகளுக்குன்னு விட்டமின்ஸுக்குன்னு தனியா டேப்லெட் அது இதுன்னு வாங்கி சாப்பிடாம நம்ம பெரியவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிடாம இந்த கீரைகள வாரத்துக்கு 1 நாள், 2 நாள் நம்ம சமைச்சு பொரியலாவும் சாப்பிடலாம். சூப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த மாரி சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிருங்க. இதாங்க அதோட ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். காய்ங்க கீழ காய் இருக்கும். மேல அதாங்க அந்த ஃப்ளவர் இருக்குங்க. இது சின்ன நெல்லிக்காய் மாரி தாங்க இலைக்கு அடியிலலாம் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈஸியான மெயின்டனன்ஸ் தான். மெயின்டனன்ஸே கிடையாதுங்க. நம்ம மாடி தோட்டத்திலேயே வளர்த்தலாங்க. சின்ன பாட் இருந்தா போதும் வளர்த்திக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாங்களா?